शिव बाबा की जास्ती ग्लानि करने का क्या अंजाम होगा? செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3032 3032 சிவபாபாவிற்கு அதிகமாக அவதூறம் செய்பவர்களின் முடிவு எப்படி இருக்கும்? मैं कण कण जैसा पाठ बजाने वाली आत्माओं में नहीं आता हूँ। मुझे फालतू ही कण कण में ठोक देते हैं। நான் எல்லா இடத்திலும் பாட் செய்யக்கூடிய ஆத்மாவில் வருவதில்லை, என்னை வீணாகவே அனைத்து இடத்திலும் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். ये तो मेरे लिए बेहद की गालियां हो गई। இது எனக்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட அவதூறங்கள் ஆகிவிட்டது. कहते हैं ना, சொல்கிறார்கள் இல்லையா, जास्ती गालियां देंगे, அதிகமாக அவதூறம் செய்தீர்கள் அப்படின்னா, जब गुस्सा आती है ना तो कहते हैं जास्ती गालियां देंगे तो मौत के सिवाय और कुछ भी अंजाम नहीं होगा। எப்பொழுது கோபம் வருகிறது இல்லையா, அப்பொழுது சொல்கிறார்கள், இன்னும் நீ அதிகமாக அவதூறம் செய்தால், என்னை அதிகமாக திட்டினால் உனக்கு மரணத்தை தவிர வேற எந்த ஒரு முடிவும் இருக்காது. मौत ही मौत देखेंगे। மரணமே மரணம் தான் பார்ப்பார்கள். मुरली में भी बोला हुआ है, முரளியிலும் சொல்லியிருக்கிறார், बहुत तंग करेंगे तो विनाश करा दूंगा। அதிகமாக தொந்தரவு செய்தால் பிறகு அனைத்தையும் அழித்து விடுவேன். बाप भी कहते हैं தந்தையும் சொல்கிறார், कि बस करो, போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள், इससे जास्ती गालियां मत दो। இதைவிட அதிகமாக அவதூறம் செய்யாதீர்கள். जब अनिश्चय बहुत बढ़ता है संसार में, எப்பொழுது உலகத்தில் அனிச்சயம் அதிகமாக அதிகரிக்கிறதோ, तो एक भगवान प्रत्यक्ष होता है या ढेर के ढेर भगवान प्रत्यक्ष हो जाते हैं। அப்பொழுது ஒரு பகவான் வெளித்தோன்றுகிறாரா, இல்லையானால் நிறைய பகவான் வெளித்தோன்றி விடுகிறார்களா? घर घर में पति परमेश्वर भी भगवान साबित होकर रहता है। ஒவ்வொரு இல்லத்திலும் கணவர் கூட கடவுளாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறாங்க. तो मुझे सर्वव्यापी बनाए देते हैं कण कण में। ஆகவே என்னை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறேன் என்று சர்வவியாபியாக ஆக்கிவிடுகிறார்கள். तो बोला जास्ती गालियां मत दो, ஆகவே சொல்லியிருக்கிறார், அதிகமாக அவதூறம் செய்யாதீர்கள், बस करो। போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள். फिर भी अगर तुम सुधरते नहीं हो அப்பொழுது கூட ஒருவேளை நீங்கள் சுதாரிக்கவில்லை என்றால் तो विनाश को पावेंगे। பிறகு அழிவை சந்திப்பீர்கள். என்ன சொல்லியிருக்கிறார்? अभी ये शूटिंग चल रही है कि नहीं चल रही है? இப்பொழுது இந்த ஷூட்டிங் நடக்கிறதா இல்லையா? क्या என்ன ஷூட்டிங்? है? एक भगवान नहीं है पतित पावन बनाने वाला। ஒரே ஒரு கடவுள் மட்டும் பதித்த பாவன் ஆக்கக்கூடியவர் இல்லை. ब्राह्मणों की दुनिया में भी பிராமண உலகத்திலும் अभी क्या हो रहा है? இப்பொழுது என்ன நடக்கிறது? ढेर के ढेर भगवान तैयार हो रहे हैं। நிறைய பகவான் ரெடி ஆகுறாங்க. जो पतितों को पावन बनाना का धंधा शुरू कर रखा है। யாரு பத்திதர்களை பாவனமாக்குவேன் என்ற தொழிலை ஆரம்பித்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். बाप कहते हैं जास्ती गालियां न दो, தந்தை சொல்கிறார், அதிகமாக அவதூறம் செய்யாதீர்கள். तुम बहुत ग्लानि करते हो। நீங்கள் அதிகமாக அவதூறம் செய்கிறீர்கள். तुम मन நீங்கள் என்றால் है? बेसिक वाले करते हैं या तुम करते हो? பேசிக்கில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்களா, இல்லையானால் நீங்கள் செய்கிறீர்களா? है? ज्यादा भगवान कहाँ पैदा होते हैं? एडवांस वालों में, रुद्रमाला के मणकों में। அதிகமாக பகவான் எங்க या வெளிய बाहर வராங்க? அட்வான்ஸ் பார்ட்டியில் ருத்ரமணி மாலைக்குள்ளையா, की दुनिया में இல்லையானால் வெளி உலகத்திலா? तुम बहुत ग्लानि करते हो और मैं तुमको भी सदगति देता हूँ। நீங்கள் அதிகமாக அவதூறம் செய்கிறீர்கள்.
तुम कहाँ पैदा होते हैं? एडवांस वालों में, रुद्रमाला के मणकों में, या बाहर की दुनिया में? तुम बहुत ग्लानि करते हो और मैं तुमको भी सदगति देता हूँ। பிறகு நான் உங்களுக்கு கூட சத்கதியை தருகிறேன். तुम फिर भी मेरी इतनी ग्लानि करते हो। அப்பொழுது கூட நீங்கள் இவ்வளவு அவதூறம் செய்கிறீர்கள். 24 अवतार, कच्छ अवतार, मत्स्य अवतार, 24 அவதாரங்கள், கச்ச அவதாரம், மச்ச அவதாரம். अच्छा वो भी छोड़ दिया। சரி, அதையும் விட்டு விட்டார்கள். ये 24 अवतार बोल दिए, वो भी छोड़ दिया, माफ है। இந்த 24 அவதாரங்களில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க, அதை கூட நான் மன்னித்து விடுகிறேன், விட்டு விட்டேன். फिर कहते हो ठिक्कर में है, भित्तर में है। பிறகு சொல்கிறார்கள் மண்ணில் இருக்காங்க, மண்ணாங்கட்டியில் இருக்கிறாரு. ज्ञान के मार्ग में ஞானத்தினுடைய வழியில் ठिक्कर माने मिट्टी का ढेला बन करके जो पड़े हुए हैं, दे अभिमानी की मिट्टी के। மண்ணாங்கட்டி என்றால் யாரு தேகாபிமானத்தில் இருந்து தடையாக இருக்கிறார்கள். ढेले बने पड़े हैं, थोड़ी सी माया की ठोकर लगती है और बिखर जाते हैं। பிறகு அப்படி தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாயையினுடைய குறைவான அடி விழுகிறது, பிறகு அவர்கள் உடைந்து விடுகிறார்கள். ऐसे ठिक्कर बुद्धियों में भी कहने लग पड़ते हो। இப்படிப்பட்ட மண்ணாங்கட்டி புத்தியிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்ல தொடங்கி விட்டீர்கள். और भीत के समान जो भीतर बुद्धि है, பிறகு செவுரு போல் இருக்கக்கூடிய புத்தி ज्ञान मार्ग में दीवार बन करके खड़े हो जाते हैं। ஞான மார்க்கத்தில் செவுரு போல் நின்று விடுகிறார்கள், माया की तरह மாயையை போல். न खुद भगवान को पहचानते, அவர்களும் தான் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, न दूसरों को பிறகு மற்றவர்களையும் पहचानने देते हैं। அறிய விட மாட்டார்கள். ऐसे में भी मुझे व्यापक बताई देते हो। இப்படிப்பட்டவர்களில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி விடுகிறீர்கள். 24 अवतारों में माफ क्यों कर दिया? है 24 अवतारों में माफ क्यों बोला? उनमें ठिक्कर भित्तर नहीं है न कोई। யாரோ கேக்குறாங்க, பாபா 24 அவதாரங்களை ஏன் நீங்கள் மன்னித்து விட்டீங்க, ஏன் விட்டீங்க? அதுக்கு பாபா சொல்றாரு, அதுல யாருமே செவுரு பிறகு மண்ணாங்கட்டி போல் இல்லை இல்லையா? वो तो बहुत लिमिटेड है, 24 ही है। அதுல வெறும் லிமிட்டடா தான் இருக்காங்க, வெறும் 24 பேர் தான் இருக்காங்க. गीता में तो फिर भी 4 ही बताए। கீதையிலும் அப்பொழுது கூட 4 தான் சொல்லியிருக்காங்க. प्रवेश नहीं होते हैं, அவர்களுக்குள் தந்தை நுழைவதில்லை, समझ लेते हैं भक्ति मार्ग वाले। ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி புரிந்து கொள்கிறார்கள். कच्छ मच्छ में आता हूँ क्या? कोई साबित कर सकता है? நான் ஆமையில் மீனில் வருகிறேனா என்ன யாராவது நிரூபிக்க முடியுமா? कि मैं जानवरों में आता हूँ? நான் மிருகங்களில் வருகிறேன் என்று நிரூபிக்க முடியுமா? जानवर बुद्धि में मैं आऊंगा क्या? மிருகம் போல் இருக்கக்கூடிய புத்தியில் என்னால் வர முடியுமா என்ன? ढेर सारे जानवर ही जानवर हैं। யாரோ சொல்றாங்க 24 அவதாரத்தில் விலங்குகள் தான் இருக்காங்க, அதுக்கு பாபா சொல்றாரு நிறைய விலங்குகள் இருக்காங்க. मैं जानवर बुद्धियों में तो नहीं आऊंगा। நான் விலங்கு போல் இருக்கக்கூடிய புத்தியில் வருவதில்லை. अरे मनुष्य की बुद्धि मनन चिंतन मंथन करती है, அரே மனிதர்களின் புத்தி மனன் சிந்தன் மந்தன் செய்கிறதா? या गणेश हनुमान मनन चिंतन मंथन करेंगे? இல்லையானால் ஹனுமான், விநாயகர், ஆஞ்சநேயர் மனன் சிந்தன் மந்தன் செய்வார்களா? कच्छ मच्छ अवतार मंथन करेंगे? கச்சாவதாரம் மச்சாவதாரம் இவர்கள் சிந்திப்பார்களா? अच्छा, நல்லது. कच्छ मच्छ अवतार भी माफ। கச்சாவதாரம் மச்சாவதாரம் கூட மன்னிக்கப்படுகிறது, छोड़ दो। விட்டுவிடுங்கள். कहते हैं ठिक्कर भित्तर में हूँ। சொல்கிறார்கள் நான்
செவுரில் இருக்கிறேன், மண்ணாங்கட்டியில் இருக்கிறேன். अभी तो मैं ये बात सहन नहीं कर सकता. இப்பொழுது என்னால் இந்த விஷயத்தை சகித்துக் கொள்ள முடியாது. ये तो टू मच हो गया. இது மிகவும் அதிகமாகிவிட்டது. तुम कितना मेरा अपकार करते हो. நீங்கள் எவ்வளவு என்னை அபகரிக்கிறீர்கள். परंतु ये अपकार भी ड्रामा में नूद है. ஆனால் இதுவும் டிராமாவில் அடங்கியிருக்கிறது. बाप ड्रामा में बांधा हुआ है. தந்தையும் கூட டிராமாவில் கட்டுப்பட்டிருக்கிறார். बाप தந்தை ये ड्रामा की बात सोच करके இந்த டிராமாவின் விஷயத்தை பற்றி யோசித்துவிட்டு फिर भी सभी पर आकर के उपकार करते हैं. அப்பொழுது கூட அனைவரிடம் வந்துவிட்டு உபகாரம் செய்கிறார். ड्रामा जब याद आता है டிராமா எப்பொழுது ஞாபகத்தில் வருகிறதோ तो दोष किसी का नहीं है. அப்பொழுது அதில் யாருடைய தோஷமும் இல்லை. इसको निष्काम सेवा कहा जाता है. இதைதான் ஆசை இல்லாத சேவை என்று சொல்லப்படுகிறது. इसको எதை? अपकारियों के ऊपर भी उपकार करना. அபகாரம் செய்பவர்கள் மீதும் உபகாரம் செய்வது இதுதான் ஆசை இல்லாத சேவையாகும். सबका उपकार हो, அனைவரின் உபகாரம் ஏற்படணும், सबका भला हो, அனைவருக்கும் நன்மை ஏற்படணும், सबका कल्याण हो. அனைவருக்கும் நன்மை ஏற்படணும். ஓம் சாந்தி.